வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பூசணிக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. மிகவும் சுவையான, அதே சமயம் பல நன்மைகளை அளிக்கக்கூடிய காய்கறிகளில் ஒன்று பூசணிக்காய். ஆனால் பூசணிக்காயை விரும்பி சாப்பிடப்படக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைதான். அத்தியாவசியமான விட்டமின்கள், மினரல்ஸ்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தக்கூடிய காய்கறியாக தான் பூசணிக்காய் இருக்குங்க. ஸோ இந்த பூசணிக்காயில் கலோரிகள், புரோட்டீன், கார்போஹைட்ரேட், சோடியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. இதோடு சேர்த்து விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், ஃபைபர், மெக்னீசியம் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்களுமே இருக்குங்க. ஸோ இந்த ஊட்டச்சத்துக்களை நமக்கு கொடுத்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கி பூசணிக்காய் தரக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நம்ம பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வது, தொற்றுகள் மற்றும் நோய்களிலிருந்து உடலை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். அந்த வகையில் பூசணிக்காயில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் ஏ நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்துவதில் பங்கு வகிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊட்டச்சத்தாக இருக்குங்க. ஸோ இதன் மூலமாக நம்முடைய அந்த இம்யூனிட்டி பூஸ்டர் நமக்கு கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகப்படுத்தப்படும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களையே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள், ஒரு புதுவிதமான ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு புதுவிதமான நோய் ஏற்படுத்துது அப்படின்னா அந்த நோய் ஏற்படாத வண்ணம் முன்னாடியே தடுக்கிறதுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்துறதுக்கு, ரத்த வெள்ளையணுக்களை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை பெற்றுக்கொள்வதற்கு எல்லாமே பூசணிக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பூசணிக்காய் எடுத்துக்கொள்வாங்க. பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து பூசணிக்காயில் அதிக அளவில் இருக்குங்க. ஸோ இதன் மூலமாக நீங்கள் பூசணிக்காய் அடிக்கடி டயட்டில் சேர்த்துக்கொள்வது இதய நோய்களினுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். இப்போ ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணால் எப்படி இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்த அழுத்தம் அப்படின்றது நம் உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்கள். ஸோ அந்த மாதிரி உடல் நரம்புகள் இறுக்கங்களாக இருக்கும் பொழுது போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக நமக்கு போகாது. அப்போ உடலுக்கும் ரத்த ஓட்டம் கிடைக்காதல மயக்கம், சோர்வாக இருக்கும். இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் கிடைக்கலன்னா மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற அபாயமும் ஏற்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பிபியை கண்ட்ரோல் பண்ணும்போது தான் இதயத்துக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கும், இதயத்தை ஆரோக்கியமாக பராமரிக்க முடியும். ஸோ அப்போ பிபியை கண்ட்ரோல் பண்ணி இதயத்தை பராமரிக்கணும்னா பொட்டாசியம் சத்து நிறைந்திருக்கக்கூடிய பூசணிக்காய் நம்ம எடுத்துக்கணும். பொட்டாசியம் சத்து என்ன பண்ணணும்னா நம்ம உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி பிளட் ஃப்ளோவிங், அந்த ரத்த ஓட்டத்தை நமக்கு சிறப்பாக பராமரிக்கும். ஸோ இதனால் நமக்கு இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளணும். கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பூசணிக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. பூசணிக்காயில் காணப்படக்கூடிய பீட்டா கரோட்டின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக்கொள்ள உதவுவது மட்டும் கிடையாது, கண்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, வயது மூப்பு தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன், அந்த சிக்கல்லேருந்து கண்களை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். கண் பார்வைக்கு வேண்டிய அடிப்படையான கூர்மையான ஊட்டச்சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் வழங்கி கண் பார்வையை கூர்மைப்படுத்தும். இதனால் இளைஞர்கள் அந்த மங்கிய கண் பார்வை கொண்டிருக்காங்கன்னா பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளும்போது கூர்மையான கண் பார்வையை பெற்றுக்கொள்ளலாம். வயதானவர்களுக்கு ஆல்ரெடி மங்கிய கண் பார்வை இருக்குன்னா அது ஓரளவு கூர்மையானதாக மாற்றிக்கொள்ளலாம். ஏன்னா வயதானவர்களுக்கு கண் பார்வை தொய்வு ஏற்படுவது அப்படின்றது இயல்பு தான். இப்போ நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கெல்லாமே பூசணிக்காய் ஹெல்ப் பண்ணும். ஸோ கண் பார்வைக்கு வேண்டிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்காக தான் பூசணிக்காய் எடுத்துக்கணும். ஆனால் நம்ம இப்போ ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணும்போது கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது இல்லையா, அதெல்லாம் சரி பண்ணணும். ஊட்டச்சத்து பற்றாக்குறையெல்லாம் நீக்கி கண் பார்வையை கூர்மையாக வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா பூசணிக்காயெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சருமத்தை பளபளப்பாக்கக்கூடியதுங்க பூசணிக்காய். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பூசணிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ, பீட்டா கரோட்டின் இதெல்லாமே நம்மளுடைய சருமத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களிடமிருந்து சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு மற்றும் சருமத்தில் கோலஜன் உற்பத்தியை சப்போர்ட் செய்கிறதுக்குமே ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு முக்கியமாக உதவிகரமாக இருக்கும். அந்த உயிர் சத்துக்களும் உதவிகரமாக இருக்கும். சருமத்தில் கோலஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும் பொழுது சருமத்தில் ரத்த ஓட்டம் எப்போதுமே சீரான அளவில் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ சருமத்தில் நீர் சத்தும் அந்த ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் இருக்கும்போது சருமத்தில் சுருக்கங்களோ வறட்சியோ அப்படின்றது ஏற்படாது. ஒரு புத்துணர்ச்சியான சருமத்தை நம்ம வைத்துக்கொள்ளலாம். அப்போ சருமத்தினுடைய தோற்றம் எப்போதுமே இளமையாக பராமரிக்கிறதுக்கு இந்த வழியில் தான் நமக்கு பூசணிக்காய் உதவிகரமாக இருக்குது. மேலும் முகப்பொருட்கள், கண்கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு முறிவடைந்த சருமம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை, ஒரு சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸை நமக்கு கொண்டு வருவதற்கு தொடர்ந்து உதவிகரமாக இருக்கக்கூடியதாக
மருந்தாக தான் பூசணிக்காய் வந்து இருக்குது. செரிமான ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பூசணிக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. பூசணிக்காயில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய அந்த நார்சத்து மற்றும் ப்ரீபயோட்டிக் கண்டென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா குடல் இயக்கத்தை சீராக வைக்கிறதுக்கு உதவுவதன் மூலமாக செரிமான ஆரோக்கியத்திற்கு உதவி பண்ணி சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம் இந்த மாதிரி பிரச்சனைகளை நமக்கு வந்து குணப்படுத்தி மீண்டும் வராமல் நமக்கு வந்து தடுக்குது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை நார்சத்து இல்லாமல் போகிறதால தான் நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் ஏற்படுது. இப்போ நீங்கள் பூசணிக்காய் எடுத்துக்கொண்டீங்கன்னா நார்சத்து வளமான அளவில் கிடைக்கும்போது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகள்லேருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள்லேருந்து வெளியேற்றி ஒட்டுமொத்த வயிறு, குடல் மற்றும் செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துறதுக்கு பூசணிக்காய் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. தொடர்ந்து பூசணிக்காய் எடுத்துக்கொண்டு அடிப்படையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.